நம்ம வந்துட்டு கோ பேக் மோடி அப்படிங்கிற முழக்கம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பும் இல்லை. சொல்லப்போனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை கொடை பிடிச்சி வரவேற்கிறாரு. இந்த பிறந்தநாள் வாழ்த்து மோடி அரசாங்கத்தை கீழிறக்கிறது தான் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அப்படின்னு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின். அது வந்து கோ பேக் மோடி தான். திமுக கூட்டணிலேருந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்கீங்களே, இப்படி தொங்குறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன்டா கோ பேக் மோடி சொல்லணும்னு அங்கே கேட்கணும். ஆர்.என். ரவி அவர்கள் கால்டுவெல் வந்துட்டு திராவிட மொழியை சிறப்பாக கூறவரில் கிறிஸ்டின் மிஷனரிஸ் தான் பரப்ப வந்தார்னு சொல்லியிருக்காரு. முதல்ல கவர்னருக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டுன்னு நினைக்கிறேன். தென் தமிழ்நாட்டில் மேலே மரத்தில் கல்லறிக்கிட்டு இருந்தால் கீழே பார்ப்பன நம்பூதிரிகள் இவங்க நடந்து போனால் மேலேருந்து கை தட்டணும். எது கை தட்டணும்? கீழே நடந்து போகிறவங்க மேலே நிழல் பற்றக்கூடாது. இப்போ அவர் சொல்கிற ஒற்றுமை வந்து கருப்பர்கள் வந்து தங்களுடைய இயேசுவை கருப்பு நிறத்தவனாக வடித்து கொண்டார்கள். இப்போ நம்முடைய சாயலில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படியும் அந்த மதத்தில் தத்துவத்தை மாற்று. இவ்வளோ கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்ட போது அந்த கொடூரங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர் ஐயா வைகுண்டர். நீ அவரை சனாதனவாதிங்கிற கால்டுவெல் மதமாயிட்டாங்க. இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பல்வேறு மதத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை தழுவினார்கள், கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். அதற்கு பிறகு என்னென்ன தழுவினார்கள் இந்த வெங்காயங்களுக்கு இந்த கவர்னர் உள்ளிட்ட நபர்கள். ஆதிக்கு ஒரு தொழில் சரின்னா பேங்கராக நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். உங்கள் வயசுக்கு உங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் நடக்கிறது தான் சனாதன தர்மம். ஸோ நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்களே? இல்லை, நானும் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளோதான். அந்த ட்ரக்கெல்லாம் எங்கே நிறையா கடலாம் விடுங்க. குஜராத்துக்கே போக வேண்டாம். காசியில் நிர்வாண சாமியார்கள் அலையிறாங்க. அவங்க கஞ்சா குடிக்கிறாங்க. அவங்க கஞ்சா குடிக்கிறத நிப்பாட்டிட்டு அது தொடர்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் மோடி பேசிட்டோம். மோடியே ஒரு போதை வியாபாரி தான். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ராமனின் பெயரில் போதையை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அந்த போதையிலிருந்து மக்களை விடுவிக்கிறதுக்கு பதிலாக விவசாய சின்னத்தை பொறுத்தவரை முன்னாடியே போய் அப்ளை பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அப்ளை பண்ணல? நாங்கள் வந்து நாட்டை பிடிப்போம், இந்த நிலம் மட்டும் ஏன் சிக்கிச்சு? அது நடுவில் நிலம் சிக்கிச்சுன்னா நிலம் சிக்கலை, சின்னமே சிக்கலை. பிக் பேங் தமிழ் பிபிடி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு மகிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆர்.என். ரவி அவர்கள் கால்டுவெல் வந்துட்டு திராவிட மொழியை சிறப்பாக கூறவரில் கிறிஸ்டின் மிஷனரிஸ் தான் பரப்ப வந்தார்னு சொல்லியிருக்காரு. இப்போவே வந்துட்டு இந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு பரப்புகிறாங்க அப்படின்னா 75-100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் நடந்திருக்கணும் இல்லையா? அப்போ அவர் கவர்னர் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கும் இல்லையா? நானும் சொல்கிறேன், நீ உங்கள் ராமனோட யோகியத்தை பற்றி பேசு, அல்லது கிருஷ்ணனோட யோகியத்தை பற்றி பேசு, உங்கள் கடவுளோட யோகியத்தை பற்றி பேசு. இதுக்கு அம்பேத்கர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்து மதம் என்பது ஏன் பரப்புரை செய்யப்படுகிற மதமாக இல்லை அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? நீ எல்லாம் சூத்திரன், நீ எல்லாம் பஞ்சமே, நீ எல்லாம் இந்த வரணும் அந்த வரணும்னு சொல்லுவேன். நீ வந்து எனக்கு அடிமையாக இருன்னு சொல்லுவேன். அப்படி தானே பரப்ப முடியும். ஏன்னா வேதத்தில் கூறியபடி நீங்கள் அந்த ஆதி புருஷனுடைய உடம்பிலிருந்து காலடியிலிருந்து பிறந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் எவனா வருவானா? இல்லை. ஆனால் கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவம் சொல்லுது, ஒரே ஒரு மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்தேன், நான் என்னுடைய சாயலில் ஒரு மனிதனை படைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்போ நீ கூட கடவுள் சாயல் தான்ப்பா, கருப்போ சிவப்போ. கருப்பர்கள் தங்களுடைய இயேசுவை கருப்பு நிறத்தவனாக வடித்து கொண்டார்கள். இப்போ நம்முடைய சாயலில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படியும் அந்த மதத்தில் தத்துவத்தை மாற்று. நீ சனாதன தர்மத்தை அழிக்க வந்துட்டாங்க. சனாதன தர்மம் காலங்காலமாக என்ன செய்தது, என்ன கொடூரங்கள் செய்து வந்தது அப்படிங்கிறது அம்பேத்கர் ரொம்ப விலாவரியாக பேசியிருக்காரு. சூத்திரர்கள் யார் நூல், இப்போ மகர்கள் அவர்கள் எப்படி தீண்டப்படாதவர்கள் ஆனார்கள், இந்து கொடுங்கோன்மை அப்படிங்கிறது குறித்து எழுதியிருக்கிறாரு. இந்து மதம் அழித்து ஒழித்து கட்டப்பட வேண்டியது, இதெல்லாம் அம்பேத்கர் எழுத நூல் தான். ஒரு பக்கம் அம்பேத்கருக்கு மாலை போட வேண்டியது, இந்த பக்கம் சனாதனத்தை அழிக்க மிஷினரிஸ் வந்துட்டாங்க. மிஷினரிஸ் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகமாக சாரமாக சொல்கிறது, அவங்க கொஞ்சம் ரொட்டி துண்டுகளை கொடுத்து தன் பக்கம் எழுத்துக்கிட்டாங்க. ரொட்டி துண்டுக்கு அலையிற லட்சணத்தில் தான் நீ மதத்தில் இருக்க ஆட்களை வச்சுருந்தனா, நீ ரொட்டி துண்டு கூட கொடுக்க வக்கு இல்லாமல் வச்சுருந்தனா, எல்லாத்தையும் ஒத்தையில் தின்னுக்கிட்டு இருந்தனா மதம் மாறதான் செய்வான். அது உன்னுடைய தார்மீக உரிமை. அது மதம் மாறக்கூடாது. கிறிஸ்டின் மிஷினரிஸ் தோல்சிலை போராட்டம் நடந்தது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இப்போ ஐயாவளியை போய் பேசிகிட்டு இருக்காரு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு பெண், முளச்சிரம்புங்கிற ஊரில் ஒரு பெண், அந்த பெண் பேர் மறந்து போச்சு. அந்த பெண் ஒரு ஏழை பெண். அந்த ஊர் சைடில் மார் பெருசாக இருந்தால் நிறைய வரி, சிறுத்தாக இருந்தால் குறைய வரி.
இப்படின்னு வரி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பெண் வந்து ஏழை பெண், வரி கொடுக்க முடியாத சூழலில் அந்த பெண்ணை வந்து வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணி வாசல்னு அவமானப்படுத்தி வரி கொடுன்னு சொல்லி, ஏண்டா இந்த மாருக்கு தானடா நீ காசு கேட்குறீங்கன்னு சொல்லி மாரை அறுத்து அந்த பொண்ணு கொடுத்துட்டு, அந்த பொண்ணு மாரை அறுத்து கொடுத்துட்டு ரத்த வெள்ளம் செத்து போச்சு. அந்த பொண்ணை எரிச்ச இடத்துல போயிட்டு அவன் புருஷனை ஒளிஞ்சு செத்து போயிட்டான். இது முலச்செரும்புங்கிற ஊர். இவ்வளோ கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்ட போது அந்த கொடூரங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர் ஐயா வைகுண்டர். நீ அவரை சனாதனவாதிங்கிற, கால்டுவல் மதமாயிட்டாங்கிற. நான் என்ன சொல்கிறேன், மாருக்கு சீலை போட்டு மறைக்கிறதுக்கு உரிமை இல்லை, முட்டிக்கு கீழே துணி கட்டக்கூடாது, இடுப்புக்கு மேலே நானோ பெண்ணோ துணி கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து காலையில் இந்த தீண்டாத வசந்தம்ங்கிற நூலில் அதனுடைய அட்டைப்படத்துலேயே அந்த பதிவு இருக்கும். இந்த நாட்டில் சாமிக்கு மட்டும் இல்லை, பேய்க்கு கூட சாதி உண்டு. நீங்கள் அப்படி தான் எல்லாத்தையும் கட்டமைச்சு வச்சுருக்கீங்க. அப்படி கட்டமைச்சு வச்சுருக்கும்போது இதிலேருந்து விடுபட்டு போகணும்னு நினச்சவொடனே ஏதோ மிஷினரிஸ் தான். இப்போ மிஷினரிஸ் இல்லை, கிறிஸ்தவம் வரல, இஸ்லாம் வரல, எங்கே போயிருப்போம்? அவன்கிட்ட இருந்திருப்பானா? நீனே மதமாக தான் வச்சுருக்க அப்படிங்கிறது தான் அம்பேத்கருடைய கூற்று. அயோத்தியாசர் அதான் சொல்லிருக்காரு. ஆதியில் இங்கே பௌத்தம் இருந்தது, சமணம் இருந்தது, அவர்களை கட்டாயப்படுத்தி நீ மதம் மாற்றி உன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சு அடிமையாக்கி வச்சுருந்த. அதை புரிஞ்சுட்டு இன்னொருத்தன் வந்து அவன் மதம் மாறினான். இப்போ மதம் மாறியதால் அவனுடைய வறுமை ஒழிந்ததா? இல்லை, கண்டிப்பாக மாறல. ஆனால் ஒன்றை விட கம்பேரிட்டிவ் சுயமரியாதையின் பொருட்டு மாறினான். அம்பேத்கர் சொல்கிறார், எங்களுடைய போராட்டம் என்பது பணத்திற்கானதல்ல, சுயமரியாதைக்கானது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு போராட்டத்தில் போது கிறிஸ்தவத்துக்கு போகிறாரு, இயேசு வந்து போராட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒன்று தோணுது. பெரியார் அதை செஞ்சார். இப்போ வந்து இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பல்வேறு மதத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை தழுவினார்கள், கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். அதற்கு பிறகு என்னென்ன தழுவினார்கள்? இந்த வெங்காயங்களுக்கு இந்த கவர்னர் உள்ளிட்ட அவர்கள் ஐயா வழியை தழுவினார்கள், நாராயண குழு வழியை தழுவினார்கள், ஜோதிராவ் ஃபுலே வழியை தழுவினார்கள், பெரியார் வழியை தழுவினார்கள், அம்பேத்கர் வழியை தழுவினார்கள். இவங்களுக்கு துணிச்சல் என்ன இல்லைன்னா, ஐயா வழியை தழுவினார்கள் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லாமல் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள் சொல்லுது ஒன்றுமில்லை, சாவர்கர் வகையாக்கர் சொல்லுது தான். இதெல்லாம் இந்திய மதங்கள். இதுக்குள்ளே அக்கம் பக்கம் போக்குவரத்துமாக இருந்தாங்க. வெளியே போனால் அவன் கலாச்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு கவலை. துண்டிக்கப்பட்டால் துண்டிக்கப்படும், மயிரே போச்சு அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்ட். அதான் நேற்று கவர்னர் அவர்கள் ராஜ்பவன், கிண்டியில் இருக்கிற ராஜ்பவனில் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. தின்னுட்டு இருந்திருப்பாருன்னு ஒரு புத்தகம் வெளியிடுறாரு, சனாதனத்தின் வரலாறுன்னு சொல்லிட்டு. தமிழ்லையா? ஆமாம், வைகுண்ட அடிகளாருடைய அவதார நாள்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, வைகுண்ட அடிகளார் நாராயணுடைய அவதாரம், அவர் சனாதனத்தை தான் பின்பற்றினாரு. சனாதனத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் யார் யார் அவதரிச்சாங்கன்னா, நாராயணன், கிருஷ்ணர், ராமர், வள்ளலார், வைகுண்ட அடிகளார்லாம் அவதரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, பால பிரஜாதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வைகுண்ட சுவாமி வந்துட்டு அதை பின்பற்றலை, அவர் வந்து சமத்துவத்தை தான் வந்து பின்பற்றினாரு, ஜாதிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து கவர்னர் வந்துட்டு எதுக்கு சனாதனத்தை வந்துட்டு முன்னாடி கொண்டு வராருன்னு கேட்குறேன். அவர் வளர்றதுக்காக வந்திருக்கிறாருங்க. அவர் வந்து நாகாலாந்தில் இருந்தார், அங்கே அதை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட குழப்பம் ஏற்படுத்துறது. கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ண அவதாரம் தொடர்பாக கீதையில் பேசப்பட்டிருக்கு. கீதையில் வந்து அவர் யதாஹி தர்மஷியன்னு சொல்கிறதாகட்டும், குணகர்ம விபாசகன்னு சொல்கிறதாகட்டும், குணத்தின் அடிப்படையில் வர்ணம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறதாகட்டும், இது வந்து நான் தான் உருவாக்கினேன், சத்துர்வர்ணம் மயா சிஸ்டம் குணகர்ம விபாசகன்னு சொல்கிறது கீதையில் இருக்கிறது. என்னதுன்னா, குணத்தின் அடிப்படையில் நான் வந்து கர்மத்தை உருவாக்கினேன். குணங்கிறது என்ன அதை நான் சொல்லலை, சங்கராச்சாரிங்கிற ஒருத்தர் அங்கே பழைய செத்து போன சங்கராச்சாரி இருந்தால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குணம் என்பது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வரவழைக்கிறது. 5 விளையாது 50 விளையாது, அதுதான். அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்ப்பனர்களாகவும் தச்சராகவும் கோனார் இவர் பால் வியாபாரியாகவும் சாணி அல்றவனாகவும் இருக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே குணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அது அங்கே மட்டும் இல்லை, ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுல எது கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்கன்னா, அப்போ தான் இது வந்து அப்பா இந்த ஆம்பளை தாண்டி வேறு யாரையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த திட்டம். இந்த வேலையை தாண்டி வேறு எதுவும் பார்க்கக்கூடாது, அது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் திட்டம். இந்த திட்டத்தை அடிப்படையில் தான் குணத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய வேலை, இதை நீ மீறி செய்யக்கூடாது. கீதையில் அர்ஜுனன் வந்து நான் வந்து போரில் சண்டையில் வந்து அம்பை விட்டு எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கொண்டுட்டா என்ன ஆகும், என் அண்ணன் தம்பி செத்து போனால் அதுக்கு பிறகு குலஸ்திரீகள் வந்து இந்த வர்ணத்தை விட்டு வேறு ஆம்பளையும் கூட போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கவலைக்கு இவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா நீ சத்திரியனா நீ அம்பு விடணும், அம்பு விடுறா இல்லையா, நீ என்ன இவ்வளோ கோழையாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. சத்திரிய தர்மத்தை பேண வேண்டும், கொலை செய்ய வேண்டும், இது கீதை நூல். அது வந்து சத்திரிய தர்மத்தை காப்பதற்கு. அப்படி தர்மத்தை காப்பது என்பது சனாதன தர்மத்தை காப்பதற்காக வந்தது தான் சரியாக சொல்கிறார். ராம அவதாரம் வந்து சம்புகவாதம் கேள்விப்பட்டுருவீங்களே, சம்புகம் வந்து யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணும்போது ஒரு பார்ப்பன சிறுவன் செத்து போயிடுறான். ஏன்டா பாருங்கள், ஒரு பார்ப்பன சிறுவன் செத்து போயிட்டான்,
எல்லாம் ராமா உன்னுடைய ஆட்சியிலே அப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே என்னப்பா என் ஆட்சி நடந்துச்சுன்னா பாரு அங்கே ஒரு சூத்திரன் வந்து யாகம் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் தவம் பண்ணிகிட்டு இருக்கான், அவனால் ஒரு பார்ப்பன சிறுவன் செத்து போயிட்டானோன்னு ராமர் போகிறார். ராமர் யோகியர், மதிப்பிற்குரியவர் அப்படி தான் சொல்கிறாங்க, நானும் அப்படி நம்புகிறேன். ஆனால் அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, எங்கே போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு எப்படிறா போவேன், செத்தா தானே போக முடியும், யூ கோ, நீ போ, அவன் பொழைச்சிப்பான், சூத்திரன் தவம் பண்ணக்கூடாது. இது எப்படி நான் எழுதி வைக்கல, அவங்க உத்தரகாண்டத்தில் எழுதி வச்சுருக்காங்க. ராமரும் சரி கிருஷ்ணரும் சரி சனாதன தர்மத்தை காத்த லட்சணம் இதுதான் அப்படின்னு அம்பேத்கர் தன்னுடைய இந்து மதத்தின் புதிர்கள் நூலில் ராமன் கிருஷ்ணன் பற்றிய புதிரில் விளக்கமாக எழுதியிருக்கிறார். இது ஒரு அம்சம். ஐயா வைகுண்டர் ஆகட்டும் அல்லது வள்ளலாகட்டும் இவங்க இதுக்கு எதிராக சிதம்பரத்தில் அந்த தீட்சிதர்கள் பண்ண அட்டூழியம் தாங்காமல் தான் இவரை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவர் தீயாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மனிதன் ஜோதியில் கலக்கிறதுனா இன்றைக்கி வள்ளலார் மேலே நம்பிக்கை இருக்கவே இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க ஜோதியில் கலக்க தயாராக இருப்பாங்களா? அவ்வளோ தயாராக மாட்டாங்க. அதனால் ஜோதியில் கலக்கிறதுல தீயில் வச்சு விட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதே போல் ஐயா வைகுண்டரும் தன்னுடைய வேலைகளுக்கு அவர் தொடர்ச்சி அது குறிப்பாக நாடார் சாதி மக்கள் மத்தியில் அந்த நீ டேய் உனக்கு கடவுளே கிடையாதுன்னு சொல்கிறார், கண்ணாடியை வச்சு கும்பிடுன்னு சொல்கிறார், நீ தான் கடவுள்னு சொல்கிறார். அகம் பிரம்மாஸ்மி கிடையாது, நீ தான் கடவுள், நீ கண்ணாடியை பாரு, உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கா, நீ வெளியே தேடாதுன்னு ஐயா சொன்னார். உன்னை மனுஷனாகவே மதிக்காத பொழுது நீ தாண்டா கடவுள்னு சொன்ன ஐயாவையும் உனக்கு உன்னுடைய தர்மத்தை மீறி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல கிருஷ்ணரையும் ஒப்பிட்டு பேசுவது அயோக்கியத்தனமானது. அந்த வேலையை இவர் செய்கிறார். இவர் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்ன பேச போகிறாருன்னா, விஸ்வகர்மாங்கிற திட்டம் மோடி கவர்மெண்ட் கொண்டு வருது, சாதிக்கு ஒரு தொழில்னு. அந்த தொழிலில் சனாதன தர்மத்தை காப்பதற்கு நான் சாதிக்கு ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லுவாங்க. சாதிக்கு ஒரு தொழில் செய்யணும்னா பேங்கராக நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே விடக்கூடாது, பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், உங்கள் வயசுக்கு உங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் நடக்கிறது தான் சனாதன தர்மம். ஸோ நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்களே? இல்லை, நானும் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளோதான் அது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே இங்கே சனாதன தர்மம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டின் மிஷனரி அதை உடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பிரிட்டிஷ் இங்கே வரதுக்கு முன்னாடி சனாதன தர்மம் தான் பின்பற்றப்பட்டதா இங்கே இந்தியாவில்? முதல்ல கவர்னருக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டுன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அங்கேருந்து காசியிலேருந்து இங்கே ராமேஸ்வரம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு? திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போனாலும் போக முடியாது, பெரும்பாலும் போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு போக்குவரத்து வசதிங்கிறது பெரும்பாலும் கிடையாது. பட்டியல் சாதி மக்களோ பழங்குடிகளோ பெரிய அளவில் பெண்களோ கூட வண்டியே பயன்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் பக்கத்து ஊருக்கே போக முடியாது. காலங்காலமாக உங்களுடைய உலகங்கிறது கிணற்று தவளை போகிற தான் இருந்திருக்கும். சனாதன தர்மத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது ஒருத்தன் பேசியிருக்கணும், பழகிருக்கணும், புழங்கியிருக்கணும்ல. நீ பக்கத்து தெருங்கார கூட பேச மாட்டேன். ஒற்றுமையாக யார் இருந்ததுன்னா ஒரு தெருவில் இருக்க அவனே ஒற்றுமையாக இருந்திருப்பான். பிள்ளைமார் ஒற்றுமையாக இருக்கிறது, செட்டியார் ஒற்றுமையாக இருக்கிறது, கோனார் ஒற்றுமையாக இருக்கிறது, பறையர் ஒற்றுமையாக இருக்கிறது, பல்லர் இப்படி இருந்திருப்பாங்க. ஒருத்தன் இப்போ தென் தமிழ்நாட்டில் மேலே மரத்தில் கல்லறிக்கிட்டு இருந்தால் கீழே பார்ப்பன நம்பூதிரிகள் இவங்க நடந்து போனால் மேலேருந்து கை தட்டணும். எது கை தட்டணும்? கீழே நடந்து போகிறவங்க மேலே நிழல் பற்றக்கூடாதான். இப்போ அவர் சொல்கிற ஒற்றுமை தன் நிழல் பிறர் மீது படாது, தன் நிழலால் பிறரை தீட்டுப்படாப்படுத்தாது இருக்கிற ஒரு அக்கறை அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனுக்கு இருந்தது இல்லை. அப்புறம் அந்த நிழல் கூட தான் கூட தான் மேலே படாமல் அப்படி தவிர்த்துட்டு போனான்ல, அவனுக்கும் இருந்தது ஒற்றுமைன்னு சொன்னான்னா அவன் முட்டாள் வேணால் நம்பலாம். கவர்னர் நம்புகிறார், அது அவருக்கு தான் வெளிச்சம். நேற்று மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் ட்ரக் மாஃபியா அதிகமாக இருக்குது, திமுக அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கெல்லாம் எங்கே நிறையா விடுங்க, குஜராத்தில் தான். குஜராத்துக்கே போக வேண்டாம், காசியில் நிர்வாண சாமியார்கள் அலையிறாங்க, அவங்க கஞ்சா குடிக்கிறாங்க. அவங்க கஞ்சா குடிக்கிறத நிப்பாட்டிட்டு அது தொடர்பாக ஸ்டேட்மெண்ட் விட்டு அதுக்கப்புறம் மோடி இதை பேசிட்டோம். யாரும் அந்த சாமியார்கள் கஞ்சா குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு கஞ்சா குடித்தா அத்தனை பேருக்கு ஜெயிலில் போடுவோன்னு அவர் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பேசிட்டோம். அம்பேத்கர் சொல்கிறார், வடக்க நிர்வாண சாமியார்களை பார்க்கலாம், தெற்க பார்க்க முடியாது. ஒன்றாவது முற்போக்கு. தமிழ்நாட்டில் போதை மருந்து இதெல்லாம் பரவலாக இருக்குது, அது உண்மை. அந்த பரவலாக்கம் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. அதானியோடைய போர்ட்லேருந்து திடீர்னு போதை மருந்துகள் காணாமல் போகுது. அது குறித்துலாம் மோடி பேச மாட்டார். மோடியே ஒரு போதை வியாபாரி தான். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ராமனின் பெயரில் போதையை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அந்த போதையிலிருந்து மக்களை விடுவிக்கிறதுக்கு பதிலாக இவர் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் போதை மருந்து புழக்கம் அதிகமாகிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு போதை இருக்குது, ஆமாம் இருக்குது. அந்த போதை நான் ஏற்கனவே அம்பேத்கர் பற்றி சொல்ல வந்தேன். அம்பேத்கர் சொல்கிறார், இங்கே ஒரு ரேஷ்னாலிட்டி,
ஒரு பகுத்தறிவின் பார்பட்டு சிந்திக்கிற ஒரு போதை இருக்குதுன்னு அம்பேத்கர் சொல்கிறார். பகுத்தறிவின் பார்பட்டு சிந்திக்கிற போதை, இன உணர்வு அடிப்படையில் சிந்திக்கிற போதை, அது தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த போதை இருக்கிற வரைக்கும் மோடி விற்கிற அந்த மத போதை செல்லுபடி ஆகலை. அதனால் அவர் காண்டில் பேசிகிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு போதை இப்போ வந்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும் பொழுது ஆன்டி பிஜேபி போதை தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த போதையை லைட்டாக தெளிச்சு விடலாம் அல்லது அதிலிருந்து வெளியே கொண்டு வரலாங்க. அரசியல் லாபத்திற்காக பண்ணுறாங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. நான் தான் சொன்னேன், மோடி அந்த கஞ்சா குடிக்கிங்களே பாட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். 2019ஆம் ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோ பேக் மோடி அப்படிங்கிற முழக்கம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பும் இல்லை. சொல்லப்போனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை கொடை பிடிச்சி வரவேற்கிறாரு. அப்படின்னா வந்துட்டு பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம். திரு அண்ணாமலை அவர்கள் வளர்த்துருக்காரு அந்த கட்சியை நல்லா அப்படின்னு தானே அர்த்தம். இது எவனா கேன பேர் சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் வந்து மோடி வர்றாரு, கொடை பிடிச்சிட்டு போகக்கூடாது, அதுவும் வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போகக்கூடாது, சரியான பைத்தியக்காரனுங்க பேசுகிறது. மோடி இந்தியாவின் பிரதமராக வருகிறார். தமிழ்நாட்டின் முதல்வர் வரவேற்று ஆகணுங்கிறது புரோட்டோகால். சரியா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கொடையை பிடிச்சி உங்கள் முன்னாலே என் முன்னாலேயே காமிச்சு நீ கோபேக் மோடின்னு சொல்லாதுன்னு சொல்லலை. நமக்கு புத்தி எங்கே போச்சுங்கிறது தான் முதல் கேள்வி. இதை கேட்குறவங்களாம் அவன் கோபேக் மோடின்னு சொல்ல வேண்டியதானே. திமுக எதிர்கட்சியாக இருந்தது, அவங்க கோபேக் மோடி சொன்னாங்க. இப்போ வந்து இந்த ஏடிஎம்கே கூட்டணிலேருந்து வெளியே வந்துருச்சு. அவங்ககிட்ட கேட்கணும், ஏன்னா நீ கோபேக் மோடி சொல்லலை, நீங்கள் மோடி தான் எதிர்க்கிறேன்னு ஆகிடுச்சே, மதவாதத்தை எதிர்க்கிறீங்க, எஸ்டிபி மாநாட்டில் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து அப்புறம் திமுக கூட்டணிலேருந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்கீங்களே, இப்படி தொங்குறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணம் இது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன்டா கோபேக் மோடி சொல்லணும்னு அங்கே கேட்கணும். ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் கோபேக் மோடி சொல்ல முடியாது, இது சட்டப்படி. அதுக்கு வெளியில் இப்போ வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்து மோடி அரசாங்கத்தை கீழே இருக்கிறது தான் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அப்படின்னு இவர் சொல்கிறார், முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின். அது வந்து கோபேக் மோடி தான். இந்தியா முழுக்க இந்தியா என்கிற இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை, ஒரு பொலிட்டிக்கலான வேலையை அவங்க செய்கிறாங்க. நமக்கு வக்கனையாக உட்காந்துட்டு நம்ம ஒரு வெங்காய வேலையும் செய்ய மாட்டோம். நீ ஒன்றும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனில் வந்து ஊட்டி விடணும். நீ வந்து சவச்சு திங்கிறதுக்கு தான் இருக்கிறேன்னு சொன்னால் அரசியல் பேசுவது அவர் அந்த அப்படியான நபர்களுக்கு யோக்கியதையே கிடையாது. நீ சொல்லு கோபேக் மோடி, நான் சொல்கிறேன் கோபேக் மோடி. இல்லை, மோடியுடைய தொடர் வருகை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் சொல்லப்படுது. ஒரு மாற்றம் ஏற்படுத்துது. அவர் ட்ரெஸ்ஸு வேணால் மாறும். நீங்கள் பாருங்கள், போன வாட்டி வந்தபோது வேறு ட்ரெஸ்ஸில் வந்திருப்பார், அடுத்த காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார், சாயந்தரம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். அதிகபட்சம் மோடியினுடைய வருகை என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, மோடி வந்துட்டு போனதுக்கு பிறகு அண்ணாமலை சிறைச்சிருக்காரு தன்னுடைய தாடியை. இதுதான் நடந்திருக்குது. பார்த்தீங்கள, நல்ல மழுமழு இருந்தார், அதுதான் நடந்தது, வேறு எதுவும் நடக்கலை. என்ன மாற்றம் வந்து அவர் வந்தால், அவர் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் வந்து பேசும்போது பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொன்னார். எவனும் ஆஃபீஸ் கத்தவே இல்லை திரும்ப. அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்து பாரத் மாதாக்கின்னு செய்யினா ஜெயின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேலையை ஜெய் சொல்லதுக்கு பழகியிருக்காங்க சங்கி கூட்டம். அது மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. நாம் வந்து நீ ஏன் செய்யலை அவன் ஏன் செய்யலைன்னு நம்ம வேலை செஞ்சால் மோடி எத்தனை வாட்டி வந்தாலும் மோடி வந்து அவர் போட்ட ட்ரெஸ்லேயே அது மாற்று ட்ரெஸ்லேயே அவர் வீட்டுக்கு போய் சேருவார். ஸோ அதனால் நாம் நம்முடைய வேலையை செய்யணும். இன்னொன்று, திமுக வந்து இன்னும் கிளியராக சீட்ஸ் அலாகேட் பண்ண தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு. சரி, இந்த கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா, கூட்டணி உடையுமா? நீங்கள் தொடரணும்னு நினைக்கிறீங்களா, உடையணும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட கேட்குறேன். யார்கிட்ட? உங்ககிட்ட, உங்கள் கருத்து கேட்குறேன். ஏங்க, அவங்க சீட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, நான் தொடரணும்னு விரும்புகிறேன். உடஞ்சி போச்சுன்னா அது இந்தியா அந்த லட்சணத்தில் தான் நம்ம வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறோன்னு ஆகும். என்னை பொறுத்தளவு எந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டுங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. மோடி வீழ்த்தப்பட வேண்டும். எனக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சா, இப்போ வந்து போன சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போயிட்டு நான் எம்பி ஆனதுக்கு பிறகு எம்பி ஆனாலும் கூட என்னால் அங்கே இனியங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறார் இல்லையா? பேசிகிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணி விடுறாங்கன்னு சொல்கிறாரு. இங்கேருந்து போனாலும் கூட நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு போனாலும் அங்கே வந்து உங்களை சீட்டை கழிச்சு நீங்கள்லாம் செல்லுபடி கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி வச்சிடுறாங்க. அதுதான் ஆக்சுவல் குருஷியலான விஷயம். இந்திய ஜனநாயகத்திற்கு சீட் இல்லை, இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு சீட் இல்லைங்கிற ஒரு நிலைமையை மோடி உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சூழலில் இந்த திருமாமொழியிலே சொன்ன அற்ப சீட்டுகளுக்காக அலைபவன் அல்ல நான் வந்து தேர்தலை கூட புறக்கணிக்க தயார், மோடி வீழ்த்தப்படணும் அப்படின்னு சொல்லார்ல, அதான் நம்ம ஸ்டாண்ட். கூட்டணி பேசி முடிக்கிறது அரசியல் கட்சிகளோட வேலை, நம்ம வேலை மோடி எதிர்க்கிறது, பிஜேபி எதிர்க்கிறது. அதனால் இது குறித்தெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். திரு சீமான் அவருடைய விவசாயி சின்னம் வந்து பறிக்கப்பட்டுருச்சு. அவர் அடுத்தது மெழுகுவர்த்தி சின்னத்தை தான் நிற்க போகிறாரா, இல்லை வேற சின்னம் யூஸ் பண்ணுவாரா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி கருத்து?
அதில் கிசுகிசுலாம் பேச முடியாதுல்ல. அவர் வந்து விவசாய சின்னத்தில் இருந்தாலும் சரி, மெழுகுவர்த்தி சின்னத்தில் இருந்தாலும் சரி, அவர் காசு வசூல் பண்ண போகிறாரு. ஸோ சின்னம் வந்து மேட்டரே கிடையாது அவருக்கு. அவர் எந்த சின்னத்தினாலும் அவர் காசு வசூல் பண்ணுவார். அவர் அதுக்கு ஏற்றாப்புல வேட்பாளர் நிறுத்த போகிறாரு, ஓட்டு பிரிக்கிற வேலையை செய்ய போகிறாரு. இதுதான் அவருடைய அஜெண்டா. அவர் வந்து மேபி விவசாய சின்னத்தில் நின்னால் இன்னும் பலமாக ஓட்டு பிரிக்க முடியும். அவருக்கு வெல்வது அவருக்கு நோக்கமே கிடையாது. அவர் ஒருபோதும் வெல்ல போகிறதில்ல, வெல்கிற மாதிரி எந்த உத்தியும் கிடையாது. அதனால் அவர் விவசாய சின்னத்தை பறித்தாலும் சரி, அவர் வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த விவசாய சின்னத்தை பொறுத்தவரை முன்னாடியே போய் அப்ளை பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அப்ளை பண்ணல? நாங்கள் வந்து நாட்டை பிடிப்போம், இந்த நிலம் மட்டும் ஏன் சிக்கிச்சு, அது நடுவில் நிலம் சிக்கிச்சுன்னா நிலம் சிக்கலை, சின்னமே சிக்கலை, அது மக்கள் பார்த்துப்பாங்க. இதெல்லாம் அது வெறும் அரசியல் கிசு. தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. பிக் பேங் தமிழ் BBT